அந்த ஞானதேக நிலையை பெற்றவர் தான் திருவருட்பிரகாச வள்ளலார். ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம், ஒரு எளிய குடும்பம், ஒரு குடிசை வீட்டில் பிறந்த ஒரு வள்ளல் பெருமான். ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை தான். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் அது இயற்கையிலே அந்த கருணிகர் என்பது அவங்க அந்த சைவ குடும்பம், உணவு சைவ உணவாக இருந்தது. உணவு ரொம்ப முக்கியம். சைவ உணவே போதும், நமக்கு வேறு உணவுலாம் தேவையில்லை. அதனால் அந்த சைவ உணவு குடும்பத்தில் மரபில் வந்தார். அது படிநிலைகளில் எல்லா நிலையும் அந்த சைவ மதத்தில் இருந்திருக்காரு. வைணவத்தையும் பாடியிருக்காரு, எல்லா மதங்களையும் பாடியிருக்காரு. இப்படியே வரும்பொழுது ஒரு பறந்து விரிந்த நிலையில் அவருடைய அறிவு மலர்ந்த நிலையில் உண்மை தெரிய எல்லாரும் கடந்து வரும்போது தான் சிதம்பரம் ஆகாய நிலை உள்ள அந்த சிவநிலைக்கு அடுத்ததாக வடலூர் பார்வதிபுரத்தில் மிக அற்புதமான எண்கோண வடிவான அந்த ஞான சபை அமைக்கிறார்.